அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாத்துஹு. தொழுகைக்கு இடையூறான தோட்டம் தேவையில்லை. அதனை பற்றி பார்க்கலாம். ஹஜ்ரத் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய தோட்டத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். அங்கு ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது. அந்த தோட்டத்தில் மரங்கள் அடர்த்தியாக இருந்ததால் அது விரைவாக வெளியேற வழி கிடைக்கவில்லை. வெளியேறி சென்ற வழி தேடி அங்கும் இங்குமாக அது பறந்து கொண்டிருந்தது. அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவனம் அப்பறவையின் மீது சென்றது. அது பறக்கும் திசையெல்லாம் அவர்களின் பார்வையும் சென்றது. திடீரென தாம் தொழுது கொண்டிருக்கும் நினைவு அவர்களுக்கு வந்தவுடன் எத்தனை ரக்காய் தொழுதிருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டார்கள். இதனால் அவர்களுக்கு பெரும் மனக்கலக்கம் ஏற்பட்டு விட்டது. உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்று நடந்த நிகழ்ச்சியினை கூறி, அந்த தோட்டத்தின் காரணமாகவே இந்த துன்பம் ஏற்பட்டதால் அதனை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து விடுகிறேன். தாங்கள் விரும்புகின்ற முறையில் அதனை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் பொழுது மற்றொரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்சாரி சஹாபி ஒருவர் தம்முடைய தோட்டத்தில் தொழுது கொண்டிருந்தார். அது பேரிச்சம்பழம் பழுத்து அறுவடை செய்யப்படும் காலமாக இருந்தது. ஏராளமான பேரீச்சங்குலைகள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தனர். அந்த சஹாபி அவர்களின் பார்வை அக்குலைகளின் மீது விழுந்தது. அது அவருக்கு மிக அழகிய காட்சியை தெரிந்தது. அவருடைய கவனம் அக்காட்சியின் பக்கம் சென்றதால் எத்தனை ரக்காய் தொழுதிருக்கிறோம் என்ற நினைவு அவருக்கு இல்லாமலாகிவிட்டது. இதனால் அவர்களுக்கு மிகுந்த கவலையும் வருத்தமும் ஏற்பட்டது. இந்த தோட்டத்தினால் தான் நமக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது. இதனை இனி நம்மிடம் வைத்திருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கலிபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, நான் என் தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக கொடுத்து விடுகிறேன். தாங்கள் விரும்பியபடி அதனை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி அதனை ஒப்படைத்து விட்டார். அவர் அதனை 50,000 திர்ஹங்களுக்கு விற்பனை செய்து அப்பணத்தை தீனுக்கான காரியங்களுக்கு செலவு செய்து கொண்டார். மிக முக்கியமான வணக்கமாகிய தொழுகையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 50,000 திர்ஹங்கள் பெருமான தோட்டத்தை ஒரே தடவையில் தர்மம் செய்து விடுவது இயலாத காரியம். ஈமான்தாரிகளுக்கு ரோசமூட்டக்கூடியதான செயலாகும். இச்சம்பவம் அல்லாஹ்வின் வழிபாட்டுக்கு அவனை தவிர உள்ள அனைத்தையும் விடவும் முதலிடம் அளித்து அவன் மீது ரோசம் கொள்கின்ற தொடர்பை சேர்ந்ததாகவும் என்று எழுதியுள்ளார்கள். அதாவது, அல்லாஹுக்கு வழிபடும் பொழுது மற்ற பொருளின் பக்கம் ஏன் கவனம் திரும்பியது என்ற ரோசம் அவர்களுக்கு ஏற்பட்டு அதற்கு காரணமாக இருந்த அந்த பொருளையே அவர்கள் அப்புறப்படுத்தி கொண்டார்கள். இதுவே தொழுகைக்கு இடையூறான தோட்டம் தேவையில்லை என்றதன் கதையாகும்.